மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உலகம் முழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் போனார்கள். நம்ம நாட்டுக்கு வந்தார்கள். அவங்களுக்கு நம்ம தமிழ் பாஷை அவங்களுக்கு தெரியாது. கேரளாவுக்கு போனார்கள், மலையாளம் தெரியாது. உலகத்தினுடைய பல பாகங்களுக்கு சென்றார்கள், அந்த நாட்டினுடைய மொழி அவர்களுக்கு தெரியாது. இந்த நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் புறப்பட்டு போய் ஒவ்வொரு பகுதியிலும் போய் இறங்கி வியாபாரம் தான் செய்தார்கள். வணிகர்களாகத்தான் உலகத்தின் பல பாகங்களுக்கும் அவர்கள் சென்றார்கள். அவர்கள் வணிகர்களாக சென்று பயான் பண்ண தெரியாது, மார்க்கத்தை போதிக்கல. அந்த வணிகத்தில் காட்டிய அந்த நேர்மை, அந்த வணிகத்தில் காட்டின அந்த நாணயம், அந்த சுத்தம், இப்படியா அது என்னப்பா ஏப்பா இப்படி நடக்கிறீங்க என்று அவர்களிடத்தில் விசாரிக்க வைத்து நம்ம அப்பன் பாட்டன்மார்களை முஸ்லிம்களை ஆக்கியது. நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் எதில் ஈர்க்கப்பட்டாங்க தெரியுமா? அறுவாளை வச்சுக்கிட்டு இஸ்லாத்தை பரப்புனாங்களா? வாழால கொண்டு பரப்புனாங்களா? ஒரு கையில குரானை ஒரு கையில வாழை வச்சுக்கிட்டு பரப்புனாங்க. பரப்ப ஏழுமா? இன்னைக்கு இஸ்லாத்தை நோக்கி மக்கள் ஈர்க்கப்படுறாங்க. அவங்க எல்லாம் வாழால தான் பரப்பப்படுறாங்களா? நம்ம கையில ஆட்சி இன்னைக்கு இல்லையே, அதிகாரம் இல்லையே. அப்ப நீ தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்களை நீ எழுத்து பார்த்தீர்களே, ஆனால் கடல் வழியாக வாணிபம் செய்ய வந்த முஸ்லிம்கள் அந்த வாணிபத்திலே கடைபிடித்த நேர்மை, நாணயம், ஒழுக்கம், அவ்வளவு சுத்தமாக அந்த நடந்து கொண்ட முறை, இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவன் இப்படி ஒரு வியாபாரத்தை கண்டது கிடையாது, இப்படி ஒரு நேர்மையை பார்த்தது கிடையாது. வியாபாரம் என்றாலே ஃப்ராட், பித்தலாட்டம் தான். வியாபாரம் என்றாலே மோசடி தான். வியாபாரம் என்றாலே ஒரு சுரண்டல் தான் என்று இருந்த நிலையை மாற்றி அவர்கள் நாணயமாகவும் நேர்மையாகவும் நடந்தார்களே, அதனால் நம்ம ஈர்க்கப்பட்டோம். நம்ம அப்பன் பாட்டன்கள் ஈர்க்கப்பட்டோம். பிரச்சனை என்னன்னு கேட்டா, அவர்கள் அப்படி நடந்ததுக்கு என்ன காரணம்? அரபு நாட்டில இருந்து இங்க வந்து இறங்கி பல்லாயிரக்கணக்கான மைல்களை சிரமப்பட்டு கடந்து இங்க இருந்து வந்து அள்ளிக்கிட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்து கூட அவர்கள் ஏன் சொன்னபடி நடந்தார்கள்? ஒரு கிலோ கரெக்டா கொடுத்தார்கள். உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு வச்சு ஏன் கொடுக்கல? அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல ஏன் கரெக்டா நடந்தாங்க? தங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான், தங்களை படைச்சவன் இருக்கிறான், இவங்களுக்கான பயப்பட வேண்டியது இல்ல, அவனுக்கு பயப்பட்டு ஆகணும். இதெல்லாம் செய்யலன்னு சொன்னா நிறுத்தி வச்சு நம்மள கேள்வி கேட்பான், அதுல தப்பிக்க இயலாது. அப்ப இறைவனை பற்றிய அச்சம் எந்த அளவுக்கு உள்ளத்தில் ஆழமாக பதிகிறதோ அந்த அளவுக்கு அடுத்தவருக்கும் நன்மை செய்வார்கள். ஒரு முஸ்லிம் சரியான முறையில் இறைவனை அஞ்சினான்னு சொன்னா அவன் ஒரு அரசு அலுவலராக இருந்தால் லஞ்சம் வாங்க மாட்டான். சரியான முறையில் இறைவனை அஞ்சக்கூடிய ஒரு முஸ்லிம் ஒரு நாட்டினுடைய அதிபராக இருந்தால் அவன் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வை ஏற்று, அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிறுத்தப்பட இருக்கிறோம், விசாரிக்கப்பட இருக்கிறோம் என்பதை நம்பினான்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில இந்த விதமான கேடுகள் நீங்க பார்க்க இயலாது. அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக, அவர்களுக்கு முன் வந்த நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் போட்ட அஸ்திவாரம் என்னன்னு கேட்டா, அவனை பற்றி அச்சத்தை உள்ளத்திலே விதைத்ததுதான். இந்த அச்சம் விதைக்க விதைக்க அவருடைய வாழ்க்கை ரொம்ப டெவலப் ஆகிட்டே வரும்.